நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி, திண்டுக்கல், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுதினம் தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறப்பதையொட்டி அனைத்து வகை பள்ளிகளிலும் தூய்மை பணிகள் வேகம் எடுத்துள்ளன. வகுப்பறை சுத்தம் செய்தல், தாழ்வான மரக்கிளைகளை அகற்றுதல், ஒட்டுமொத்த பள்ளி வாகனம் முழுவதும் தூய்மை பணிகள் என வேகமாக அனைத்து பணிகளும் நடைபெற்று வருகின்றன. சட்டப்பேரவை செயலாளர் பொறுப்பில் இருந்து சீனிவாசன் விலகல். நவம்பர் 30ஆம் தேதி வரை பணி நீட்டிப்பில் இருந்த நிலையில் சீனிவாசன் ராஜினாமா செய்தார். பரந்தூர் விமான நிலையம் அவசியம் என விமான நிலைய ஆணையம் திட்டவட்டம். விமான நிலையம் குறித்து இந்த மாத இறுதியில் முதல்வர் விஜயிடம் அறிக்கை அளிக்கவும் முடிவு. சென்னை துறைமுகத்தில் வாயு கசிவு ஏற்பட்ட நிலையில் நடமாடும் சுற்றுச்சூழல் ஆய்வகம் என்கிற வாகனமும், நடமாடும் காற்று தர கண்காணிப்பு நிலையம் என்கிற மொபைல் யூனிட் வாகனமும் ஆய்வு. காற்றின் தரம் அளவு எவ்வளவு உள்ளது, அதில் வாயு கசிவு கலந்துள்ளதா என்பது குறித்து சோதனை. டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனுடன் அண்ணாமலை சந்திப்பு. சட்டமன்ற தேர்தல் தோல்வி மற்றும் தமிழக பாஜகவில் நிலவும் மோதல் குறித்து நிதின் நபீனிடம் பரபரப்பு கடிதம். பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அண்ணாமலை சந்திப்பு. சென்னை திரும்ப இருந்த அண்ணாமலைக்கு அமித்ஷா இல்லத்திலிருந்து திடீர் அழைப்பு வந்த நிலையில் சந்திப்பு. திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட நிர்பந்திக்கப்பட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆதங்கம். தொண்டர்களின் ஆதங்கத்தை துரை வைகோ வெளிப்படுத்தியுள்ளார் எனவும் பரபரப்பு பேட்டி. கூட்டணி குறித்து அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டோம் என வைகோ திட்டவட்டம். தேர்தல் வரும்போதுதான் கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் விளக்கம். மதுரையில் சிஎன்ஜி கேஸ் தட்டுப்பாடு என ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்கள் குற்றச்சாட்டு. கேஸ் நிரப்ப 4 மணி நேரம் காத்திருப்பதாக குற்றம் சாட்டி பெட்ரோல் நிறுவனத்தின் மண்டல அலுவலகம் முற்றுகை. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பழைய பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த குடோனில் பயங்கர தீ விபத்து. பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்ததால் ரசாயன நெடியுடன் கூடிய கரும்புகை வானில் பரவியது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 4 வாகனங்கள் மோதிய கோர விபத்தில் 22 பேர் காயமடைந்தனர். மும்பையிலிருந்து சென்னை நோக்கி சென்ற கண்டெய்னர் லாரி கமலாபுரம் மேம்பாலம் அருகே பழுதாகி நின்றபோது பின்னால் வந்த கார் அரசு பேருந்து மோதிய விபத்து குறித்து போலீஸ் விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சாலையோரம் நின்ற டிப்பர் லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்து. பேருந்தில் இருந்த பெண்கள் உள்ளிட்ட 9 பயணிகள் சிறிய காயங்களுடன் திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதி.
நீலகிரி மாவட்டத்தில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ள நிலையில் பலாப்பழங்களை தேடி கட்டை கொம்பன் காட்டு யானை குடியிருப்பு பகுதியில் முகாம். பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வனத்துறையினர் அறிவுறுத்தல். மேற்கு வங்கத்தில் மம்தாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள 50க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தங்கள் அணியை சட்டமன்ற குழுவாக அங்கீகரிக்க கோரி சபாநாயகரிடம் மனு அளிக்க உள்ளதாக தகவல். தேர்தல் தோல்வியை தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸில் நீடிக்கும் குழப்பத்தால் மேற்கு வங்க அரசியலில் சலசலப்பு. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கொல்கத்தாவில் போராட்டம். போராட்டத்திற்கு மேடை அமைக்கவும் மைக் பயன்படுத்தவும் அனுமதி மறுக்கப்பட்டதாக மம்தா குற்றச்சாட்டு. அமெரிக்காவின் டென்வர் நகரத்தில் பெய்த ஆலங்கட்டி மழை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மக்களுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தல். 1,30,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.